வணக்கம். மெட்ராஸுக்கு ஒரு ஃபோன் போட்டுக்கலாமா? சரி பண்ணிக்கோங்க. ஹலோ மாப்பிள்ள, நான் தான் சிதம்பரம் பேசுறேன். சொல்லுங்க மாமா. சரோஜாவும் நானும் இன்னைக்கு சாயங்காலம் கிளம்பி மெட்ராஸ் வரோம். ஒன்றும் அவசரம் இல்லை, இன்னும் 2 நாள் கழிச்சே வரட்டும். நீங்க வேற, அவ ஏற்கனவே நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிட்டீங்களான்னு கவலைப்பட்டு இருக்கிறா. அப்புறம் மாப்பிள்ள, எனக்கு ஒரு சின்ன உதவி வேணுமே. சொல்லுங்க மாமா. நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல இங்க ஒரு கல்யாணம், தாம்பூல பையில பழம் போடணும்னாங்க. அங்க கொஞ்சம் மலிவா நீங்க வாங்கி கொடுத்துறீங்களா? பணம் கொடுத்துருக்காங்க, நான் வந்து கொடுத்துட்றேன். சொல்லுங்க மாமா, என்ன பழம் வேணும்? அது நீங்க பாத்துக்குங்க, எது சகாயம் இருக்குதோ அது ஆப்பிளோ ஆரஞ்சோ அது நீங்க தீர்மானம் பண்ணீங்க. இங்க கூட்டம் எவ்வளவு வரும்னு தெரியல. 200 300 சொல்லி வைங்க, முன்ன பின்ன இந்த அப்புறம் பாத்துக்கோ. உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்ல? சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்கி வைக்கிறேன். சரி, அப்ப நாங்க சாயங்காலம் கிளம்பி வரோம், வந்து பாக்குறோம். சரி மாமா. ஏ போஸ், என்ன எங்க விழுந்து கிடக்க? எந்திரியா. ஐயா, என்னமோ மெத்தல படுத்த மாதிரி புரண்டு படுத்துக்கிட்டு ரோட்ல கிடக்கப்பா. குடிக்காரன் கிட்ட பேசினா இப்படிதான் போல இருக்கு. போஸ் பழப்பு ரோட்டுக்கு வந்துருச்சு போ. போசே போசே, ஏய் போசே போசே, என்னடா என்னடா திருவிழா நடக்குது? பிச்சைக்கார பையன், என்னடா எரியுது? எதிரி எதிரி உனக்கு எல்லாம் இருக்காது. எதிரி மானத்தை வந்து எதிரி எதிரிடா கேட்டா மானத்தை போட சேர்ப்பா சேம போடு. எப்படா அவங்க துக்கி வரும்? வாடகை வாடி வீட்டுக்கு சொல்ல. போதுமா தானே? அழுதுகிட்டே இருக்காரு, ஒரேடியா அழுதுறாத. இவனால வரப்போற பிரச்சனை இன்னியோட தீர போறது இல்லை. என் மானம் கட்டு, குடும்பத்து மானம் கௌரவம் எல்லாத்தையும் தொலைச்சு, நான் கஷ்டப்பட்டு தேடி கொடுத்த வேலையை தொலைச்சு, ஒரு போராட்டத்துக்கு தண்ணியை போட்டு லாரியில் அடிப்பட்ட நாய் மாதிரி தெருவில் கடத்தீங்க. இதை விட அவமானம் எனக்கு. எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? நான் ஆடுவாள், அவ அடமாட்டான். அவளுக்கு பழகி போச்சு. அடி மேல அடி வாங்கி அடி மேல அடி வாங்கி அவளுக்கு காப்பு காய்ச்சி போச்சு. கவலைப்பட பாத்தியா கூட மேல எவ்வளவு கரிசல் காட்ட பாத்தியா? இவ பாவம் பிறந்து வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் நல்லா சிரிச்சு பேசலாம். ஏன் வந்து ஒரு வருத்தப்பட வச்சுட்டா பாவி? இவன் இனிமே பேசி திருந்த மாட்டான். நீ மெட்ராஸ் கிளம்பி ஒரு வாழ்க்கையா நிம்மதியா நடந்து போ. நான் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி ஒன்னு அழைச்சிட்டு வரேன். அப்பா ஏம்மா, அப்பா இப்பதான் மாரடைப்புல செத்து பொழைச்சுக்கிறாரு. இந்த அதிர்ச்சி எப்படி தாங்குவாருன்னு பாக்குறியா? எனக்கு இதெல்லாம் பழகி போச்சுமா. இது நாய்வாலி 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 நிமித்த முடியும். இந்த ஜென்மத்துல திருந்த போறதில்லை. என்னை தனத்தை நிம்மதியா இருக்க விட போறேன். இந்த கட்ட வேகிற வரைக்கும் இவனால எனக்கு ரோதனை மேல ரோதனை தான். சரு, போதும் மாமா, போதும் போதும், நிறுத்துங்க. இது வரைக்கும் யார் உங்களை திட்டாலும் நியாயம் உங்க பக்கம் இருக்க நினைச்சு நான் எல்லாரையும் சமாதானப்படுத்துவேன். ஆனா இன்னைக்கு நீங்க செஞ்ச காரியத்தை பார்த்து
என் மனசை விட்டு போச்சு மாமா. ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அதுக்கு ஒரு காரணத்தை சொல்ற மனுஷன் ஆயிட்டீங்க நீங்க. ச்சே. தப்பு செய்யறது இயற்கை. ஆனா அதை திருத்திக்கிட்டு நல்லபடியா வாழறதுதான் ஒரு மனுஷனுக்கு அழகு. ஆனா அதை விட்டுட்டு இப்படிதான் செய்வேன்னு செஞ்சுட்டு ஒவ்வொரு தடவையும் சப்ப கட்டு கட்டுறது ஒரு நல்ல மனுஷன் செய்யற காரியம் கிடையாது. உங்களை பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு மாமா, வேதனையா இருக்கு. நீ உன் மகனுக்கு நீ ஏதாவது செஞ்சுட்டு அம்மா நிர்மலா, அம்மா எங்க? அம்மா உள்ளதான் இருக்காங்க. அம்மா அம்மா. பாப்பா மாணிக்கம், இப்பதான் வரியா? ஆமாம்மா, கொடைக்கானல்ல இருந்து காய்கறி வந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு கொண்டு வந்தேன். இப்படி பார்த்து பார்த்து நீயும் காய்கறி வாங்கிட்டு வர. உன் பொண்டாட்டி என்னடான்னா வீட்டுல உட்காந்து சமையல் பண்றத மறந்துட்டு அவங்க அப்பா வீட்டுல போய் டேரா போட்டிருக்கா. எப்ப வரப்போறாளாம்? என்ன வர்ற மாதிரி யோசனை இல்லையா அவளுக்கு? இல்லம்மா, இன்னைக்கு சாயந்தரம் கொண்டு வந்து விட்டுறேன்னு மாமா சொல்லிருக்காரு. அப்படியா? ஒரு வழியா பிறந்து விடு விட்டுருச்சா உன் பொண்டாட்டிய? சரிம்மா, நான் கிளம்புறேன், கடைக்கு போனோம். ஒரு 1/2 மணி நேரம் பொறுப்பா, சமையல் செய்யறேன், ஒரு வா சாப்பிட்டுட்டு போப்பா. இல்லம்மா, நான் கடையிலேயே டிஃபன் சாப்பிட்டேன், நான் போனோம், கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படியா? ஆமா, என்ன அவ கண்ணாடி முன்னாடி ரொம்ப பரவாயில்லப்பா. அது அப்பப்ப அப்படிதான், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. வரமா பாப்பா. கொடைக்கானல் காயினாலே ஒரு தனி ரகம்தான் அப்பா. ஏண்டி இந்த கண்ணாடி தேஞ்சு போயிட போகுதுரி. என்னமோ அவ்வளவு நேரமா நின்னுகிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த வயசுல கண்ணாடி முன்னாடி நிக்காம உன் வயசுல நிக்க சொல்றியா? ஆமாண்டி, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. மூஞ்சியெல்லாம் பேத்துற போறேன், தெரிஞ்சுக்கோ. ஏதாவது சொல்ற, பதில் சொன்ன வாய் நீளுதுங்கற. இப்படி எதுக்கு எடுத்தாலும் பதிலுக்கு பதில் பேசுற பாரு, அதுக்குதான் உனக்கு வாய் நீளம்னு சொல்றேன். வீட்டுல யாரும் இல்லைங்களா? வணக்கம்மா. வாங்க. என்ன தெரியலீங்களா? நான் சிதம்பரத்துக்கு ஒண்ணு விட்ட பங்காளி. உங்க மருமக சரவுக்கு நான் சித்தப்பா முறை வேணும். கல்யாணத்துல பார்த்த மாதிரி ஞாபகம். உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க. இந்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, டீ போட்டு கொண்டு. ஐயோ வேணாம்மா, 2 நாளா கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போய் எல்லார் வீட்லயும் டீயும் கலரும் குடிச்சு குடிச்சு வயிறெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சு. தயவு பண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கொடுத்த இந்த தண்ணியே போதும். அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் அவசியம் வரணும். அவசியம் வந்துடும். உங்க வீட்டுக்கு வந்திருக்க வேண்டிய பொண்ணு இப்ப வேற இடத்துல கொடுக்கறோம். அண்ணனுக்கும் எனக்கும் உங்க பையன் செல்வத்தோட குணத்தை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்து செல்வத்துக்கு கொடுக்கணும்னு தான் ஆசை. சரி, நம்ம என்னதான் பண்ண முடியும்? கடவுள் எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. அண்ணன் கூட ரொம்ப பிரியப்பட்டுதான் சிதம்பரத்துக்கிட்ட பேச என்ன அனுப்புனாரு. ஆனா அமையாம போச்சு. கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். சிதம்பரத்துக்கிட்ட தான் நான் தெளிவா சொன்னேனேம்மா, செல்வத்துக்கு நாங்களே வேற தொழில் வேணா ஏற்பாடு பண்ணி தரோம். மாப்பிள்ளையோட குணம் தான் முக்கியம். எப்படியாவது செல்வத்தை பேசி முடிங்கன்னு சொன்னேன். உங்க தரப்புல இருந்து எந்த பதிலும் வரலையே. அப்புறம் என்ன பண்றது? பொம்பளை பிள்ளையாச்சே, லேட் பண்ண முடியுமா? உங்க வீட்டுல விருப்பம் இல்லைன்னு அப்புறம் சிதம்பரம் சொன்னாப்புல. சரி, நாம முயற்சி தானே பண்ண முடியும். முடிச்சு வைக்கிறது கடவுள் கையில தானே இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா. இப்ப பாத்திருக்க இடம் ரொம்ப வசதியான இடம். எங்களுக்கு காரு வீடு நிலம் இருக்குன்னா அவங்களுக்கு சொந்தமா 4 பஸ் ரூட்டே இருக்கு. சரிம்மா, கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க. மாணிக்கத்துக்கிட்டையும் சொல்லிருங்க. சரிங்க, சொல்லிடுறேன். சரி, நான் போயிட்டு வரேம்மா. வாங்க. வரட்டாமா? என்னம்மா இந்த ஆள் என்னமோ சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. இந்த விஷயமே எனக்கு தெரியாது.
எனக்கு இந்த விஷயம் தெளிவா புரியுதுமா. உனக்கு எப்படி புரியாம போச்சு? என்னடி சொல்ற? சரோ அண்ணியோட அப்பா கிட்ட இவரு செல்வண்ணனை அவங்க வீட்டு மாப்பிள்ளையா கேட்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிருக்காரு. ஆனா சிதம்பரம் மாமா இது நம்ம வீட்டுக்கு தெரியாம மறைச்சிட்டாரு. வந்தவர் குடும்பம் ரொம்ப வசதியானதுமா. வழியே நம்ம கிட்ட சம்மந்தம் பேச வந்திருக்காரு. ஆனா சிதம்பரம் மாமாக்கு கெடுதல் புத்தி. அவருக்கு அந்த லீலாவை நம்ம செல்வண்ணன் தலையில கட்டி வைக்கணும்னு ஒரு எண்ணம். நானும் கவனிச்சிருக்கேன். அந்த லீலா செல்வண்ணன் கிட்ட ஒரு விதமா தான் பேசுவா. அவரும் அப்படி பேசுறான்னா இந்த செல்வண்ணன் இருக்கே நம்ம கிட்ட தான் கடு கடு கடுன்னு இருக்கும். ஆனா அவகிட்ட பாக்கணுமே பல்லெல்லாம் தெரியும், நீனு வழியும். ஆமாண்டி, இப்படி எல்லாம் அவங்க பண்றாங்க, நீ ஏமா சும்மா இருக்க? எவ்வளவு நல்ல சம்மதம் அவங்க திட்டம் போட்டு கெடுத்திருக்காங்க. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாதுமா. மாணிக்கண்ணனுக்கு போன் போட்டு இதெல்லாம் என்னன்னு கேட்கணுமா? மாணிக்கம்மா வேண்டாமா? என்னம்மா நீ இது மாணிக்கண்ணன் கிட்ட சொல்லி என்ன ஏது 4 வார்த்தை கேட்க வேண்டாமா? மாணிக்கத்துக்கு என்னமோ அவங்க மாமனார் மேல கொஞ்சம் மரியாதை இருக்கு. அப்படின்னா இது சும்மா விட்டுற போறியா? அது எப்படி? மாணிக்கம் அந்த ஆள் மேல பிரியமா இருக்கான். இந்த விஷயத்த அவன் பெருசு பண்ண மாட்டான். நம்ம கிட்ட ஏதாவது சமாதானம் சொல்லி சமாளிச்சிருவான். இத நானே கவனிச்சுக்கிறேன். இன்னைக்கு அந்த ஆள் இங்க வர்றாருல, இருக்குடே இன்னைக்கு அந்த கிழவனுக்கு கச்சேரி. வெரி குட் மா. சரி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். பவானி, என்னம்மா நீ இப்படி அழுதுட்டு இருந்தனா நான் எப்படி ஊருக்கு போறது? அழாத லீலா. அப்ப நான் ஊருக்கு கிளம்புறேம்மா. தனு, ஒரு நிமிஷம் வாயேன். என்ன தனு இது? இப்படி முகம் வாடி நின்னா நான் எப்படி மனசார ஊருக்கு கிளம்புறது? இன்னைக்கு என்ன செலவு பண்ண சொல்றேன்? நடிப்புக்காக கூட என்னால சிரிக்க முடியல. நீதான் பார்த்தல நான் படுற கஷ்டம் இல்ல. எனக்கு எப்ப செலவு விடுவு காலம்? உனக்கு எப்படி தைரியம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல சரோ, இதெல்லாம் நான் பிறக்கும் போதே தீர்மானம் ஆயிடுச்சு. நான் இப்படி அழுதே சாகணும்னு விதி. என்ன தானோ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ பயப்படுற மாதிரி கஷ்டம் கடைசி வரைக்கும் கூடவே இருக்காது. அது அப்பப்போ விருந்தாளி மாதிரி வந்து போயிட்டு இருக்கும். இது பாரு, நீ ஏன் நம்பிக்கையை விடுற? தைரியமா இரு. இது பாரு, உனக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை பிறக்கிற நேரம் உனக்கு நல்ல நேரமா அமையாதா? உன் உடம்ப பாத்துக்கோ. நாம மனசறிஞ்சு யாருக்கு எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. இப்போ உனக்கு வர்றதெல்லாம் சோதனைன்னு நினைச்சுக்கோ. அதெல்லாம் எப்படியாவது தாண்டிடலாம். மனசுல வைராகியம் இருந்தா எல்லா கஷ்டத்தையும் சுலபமா சமாளிச்சிடலாம். தனு, இத வச்சுக்கோ. எனக்கு எதுக்கு சரோ இதெல்லாம்? நீ ஏன் கஷ்டத்துல இருக்க? வேணாம். இல்ல தனு, வேணாம் சரோ. தனு, என்கிட்ட இருக்கு, நீ செலவுக்கு வச்சுக்கோ. உன் உடம்ப பாத்துக்கோ. தனு, அழாத, அழாத. வா வா வா. என்ன பேசி முடிச்சிட்டீங்களா? என்ன லீலா, இப்ப கூட விளையாட்டா? லீலா, நீங்கெல்லாம் தனத்தை அனுசரணையா பாத்துக்கணும், சரியா? அவ வேளை வேளைக்கு சாப்பிடாம உட்காந்துருப்பா. நீங்க தான் அவளை சாப்பிட வைக்கணும். சரிக்கா, நீ கவலைப்படாம போ, நாங்க கவனிச்சுக்கிறோம். சரிம்மா. லீலா, இன்னொன்னு சொல்றேன், தனு அழக்கூடாது. அவ அழாம பாத்துக்கோ. சரிக்கா, நாங்க எல்லாரும் தனோக்காவை பாத்துக்கிறோம்.
நீ ஊருக்கு கிளம்பு. கவலைப்படாதக்கா. சரிம்மா. அக்கா, இனி எப்பக்கா வருவ? தீபாவளி பொங்கலுக்கு தானா? என்ன பவானி, என் மனசு பூரா இங்கேதான் இருக்கு. எப்பவுமே உங்களை பத்தி அப்பாவை பத்தியும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் அடிக்கடி இங்க வந்து போற நிலைமையில இல்லம்மா. கிளம்பலாமா? பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு பாரு. ஆ ஆ ஆ, உன் தங்கச்சிகளுக்கெல்லாம் புத்திமதி சொன்னியா? இதுக்கெல்லாம் பாரு இன்னும் விளையாட்டு பொண்ணாவே இருக்குது. போக போக பொறுப்பு வந்துரும்பா. ஆ, அழக்கூடாது அழக்கூடாது. யாரும் ஊருக்கு போகும்போது அழவே கூடாது. வா கிளம்பலாம் வா. தானே வீட்டை பார்த்துக்க, உடம்பு பார்த்துக்க. ஆ? வா அந்த பை தூக்கிட்டு வாமா. வா வா சீக்கிரம் வா, பஸ் போயிட போது. வா வா வா. தானா வீட்டை பார்த்துக்குமா, குழந்தைங்களையும் பார்த்துக்க. வரேன். நான் அவளை விட்டுட்டு உடனே வந்துடுறேன். என்ன இந்தக்கா. ஜாக்கிரதையா இருக்கணும். பத்திரம் வரேன் தானோ, வரேன். அழாதக்கா.